சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் நீண்ட கால தமிழ்நாட்டின் நீண்ட கால 2 கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறப் போகின்றன. இது தொடர்பாக மத்திய அரசு மிகுந்த நம்பிக்கையையும் உறுதியையும் தமிழக அரசிடம் தந்திருக்கிறது. என்ன நடந்தது? என்ன 2 கோரிக்கைகள்? தமிழகத்திற்காக கோதுமை ஒதுக்கீட்டை 1038 டன்னாக மத்திய அரசு கடந்த வருடம் குறைத்திருந்தது. இதனால் அனைத்து கார்டுதாரர்களுக்கும் கோதுமை வழங்க முடியாத நிலைமையையும் ஏற்பட்டது. இது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கலக்கத்தையும் நீண்ட நாட்களுக்கு தந்து வந்தது. இதற்கு பிறகுதான் தமிழக அரசு இது தொடர்பான நடவடிக்கையை கையில் எடுத்தது. தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. அத்துடன் இது தொடர்பாக தமிழக அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகளிடம் நேரிலேயே சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார்கள். இதற்கு பிறகுதான் தமிழகத்திற்கு 8500 டன் கோதுமையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இது குறித்து அதிகாரிகள் தரப்பில் அன்று சொன்னபோது முன்னுரிமை கார்டுதாரர்கள் எண்ணிக்கை தவறாக கணக்கிடப்பட்டு அதற்கு ஏற்ப கோதுமை ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. இது மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தவறு சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்கியது போலவே மாதம் 8500 டன் கோதுமையை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றனர். எனினும் கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தில் விற்கப்படும் அரிசியின் விலையை கிலோவிற்கு ரூபாய் 20 குறைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் தொடர்ந்து தமிழக அரசு கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளது. இது தொடர்பாக நேற்றைய தினம் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சந்தித்து தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது பல்வேறு வகைகளில் நிலுவையில் உள்ள உணவு மானிய தொகையான 3191 கோடியை விடுவிக்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இது குறித்த விவரங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் மத்திய அமைச்சரிடம் சக்கரபாணி அளித்தார். இந்த நிகழ்வின் போது மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, மத்திய உணவு பொது விநியோகத்துறை செயலர், தமிழக உணவுத்துறை செயலர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர், உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் ஆகியோர் உடனிருந்தனர். நெல் அரவை மானியம் ரூபாய் 2348.34 கோடி, கேழ்வரகு மானியம் ரூபாய் 2.4 கோடி, பொது விநியோக திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மதிய உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக நிலுவைத் தொகை ரூபாய் 13.17 கோடி, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் NFSA, பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் மாநிலங்களுக்கு இடையிலான நிலைத்தொகை நிலுவை ரூபாய் 786.73 கோடி மற்றும் சர்க்கரைக்கான மானியம் ரூபாய் 40.36 கோடி என ரூபாய் 3160.64 கோடி நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும். மாநிலத்துக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி தவிர்த்து மாதம் தோறும் 75,000 டன் கூடுதல் அரிசி பொது விநியோக திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மதிய உணவு மற்றும் காலை உணவு திட்டங்களுக்கு தேவைப்படுகிறது. கடந்த ஜூலை 9 தேதியிட்ட மத்திய அரசின் கடிதத்தில் அந்த அரிசி கிலோ ரூபாய் 28க்கு இந்திய உணவுக் கழகம் மூலம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அரிசியை ஏற்கனவே வழங்கப்பட்டது போல் கிலோ 20க்கே
வழங்க வேண்டும் என்று கூறுகிறோம். மாநிலத்துக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கேழ்வரகை தவிர்த்து 2756 டன் கூடுதலாக தேவைப்படுகிறது. இந்த கேழ்வரகை வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும். பொதுமக்களின் உணவு பழக்கத்தின் மாற்றத்தின் காரணமாக கோதுமை நுகர்வு அதிகரித்து வருகிறது. தமிழகம் கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் அல்ல, உணவு கழகத்தின் விநியோகத்தை சார்ந்தே உள்ளது. மாதந்தோறும் 23,000 டன் கோதுமை தமிழகத்துக்கு சராசரியாக தேவைப்படுகிறது. ஆனால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 8,576.2 டன் கோதுமையை மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்குகிறது. எனவே மாதம் 23,000 டன் கோதுமை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். கடந்த 2013, 14, 15, 16 முதல் 2019-20 வரையிலான கரீப் கொள்முதல் பருவத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான கணக்குகளை இறுதி செய்து மீதமுள்ள தொகையை அரசுக்கு வழங்க வேண்டும். நெல், அரவை மற்றும் கேழ்வரகுக்கான தற்காலிக பொருளாதார செலவு தொகை, அதாவது மண்டி தொழிலாளர் போக்குவரத்து உள்ளிட்டவற்றை மனு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவிலுள்ள கோரிக்கைகளை மத்திய அரசின் அதிகாரிகளிடம் ஆலோசித்த மத்திய அமைச்சர் மானிய விவரங்களை ஒத்திசைவு செய்து விரைவில் விடுவிப்பதற்காக நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆனால் கோதுமை விளைச்சல் ஒரே சீராக இருப்பதால் ஒதுக்கீட்டை கூட்டுவதில் சிரமம் உள்ளதாகவும், இருந்தாலும் இதை அதிகரிக்க பரிசீலிக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் கோதுமையின் அளவு அதிகரிப்பதுடன் அரிசியை கிலோ ரூபாய் 20க்கும் வழங்கவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று நம்பப்படுகிறது. இதனால் கோதுமை அரிசியின் தமிழக ரேஷனில் எப்போதுமே தட்டுப்பாடு வராது என்றும் நம்பப்படுகிறது. முன்னதாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச மானியம் வழங்குவதில் எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் எஃப்சிஐ நிறுவனத்திடம் இருந்து அரிசியை நேரடியாக வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக ஏற்கனவே மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அதேபோல் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 2024 ஜனவரி 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு சுமார் 81.35 கோடி பயனாளி குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதும் நினைவு கூறத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.